அன்பு பிள்ளையே, உன் அப்பன் என்றும் வாக்கு மீற மாட்டேன். என் பிள்ளையே, இன்று என்னை கண்டு இந்த வாக்கினை முழுமையாக நீ கேட்டு விடுவாயானால், என் பிள்ளையே, உன் இல்லத்தில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் கண்டு நீ மன மகிழ்ச்சி அடையப் போகின்றாய். இன்று இரவு உன் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் நடக்கப் போகின்றது. உன்னால் அதை அறிந்து கொள்ள முடியாது. ஆனால் நாளைய விடியலில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் வைத்து உன்னால் நிச்சயமாக அதையெல்லாம் புரிந்து கொள்ள முடியும். உன் வாழ்க்கை இப்பொழுது எந்த நிலையில் இருந்து கொண்டிருக்கிறது, என் பிள்ளைக்கு இனிமேல் வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகிறது என்பதை பற்றியும் ஒரு தெளிவான புரிதல் கிடைக்கப் போகின்றது. இது நாள் வரையிலும் எந்த ஒரு விஷயத்தை எண்ணி நீ வருத்தம் கொண்டாயோ, அந்த விஷயம் உன் வாழ்க்கையில் இனிமேல் உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கப் போகின்றது. நீ எதிர்பார்க்காத பல நல்ல திருப்பங்கள் கூட உன் வாழ்க்கையில் நடக்கப் போகிறது. என் பிள்ளையே, சற்றென்று ஒரு நாளில் உன் வாழ்க்கையில் அதிசயம் நடந்து விட்டது என்றால் அதை காலத்திற்கும் உன்னால் மறக்க முடியாததாகவும் எப்பொழுதும் உன்னுடைய மனதில் நின்று கொண்டிருக்கிற ஒரு விஷயமாகவும் அது மாறிவிடும். என் பிள்ளையே, எல்லா சூழ்நிலைகளையும் இந்த அப்பன் எல்லோருக்கும் நடத்தி கொடுத்து விடுவது இல்லை. ஆனால் ஒரு சிலருக்குத்தான் அவர்கள் எதிர்பார்க்காத நேரத்தில் அதை அவர்களுடைய வாழ்க்கையில் நடத்தி கொடுப்பேன். இதை யாராலும் மறுக்க முடியாது. என் தங்கமே, உனக்கான சந்தோஷத்தை முழுமையாக கொடுக்கக்கூடியதாக அது இருக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையானது உனக்கு துன்பங்களையும் துயரங்களையும் கொடுத்து விட்டதாக எண்ணி நீ வேதனைப்பட்டாயல்லவா? இனிமேல் இந்த வாழ்க்கையை எண்ணி நீ மன மகிழ்ச்சி அடையப் போகின்றாய். நீ கஷ்டங்களிலிருந்து மீண்டு வரக்கூடிய அத்தனை சூழ்நிலைகளும் தானாகவே உன் வாழ்க்கையில் உருவாக்கப் போகிறது. ஏனென்றால் இத்தனை காலமும் அதற்கான முயற்சிகளை எல்லாம் நீ செய்திருக்கின்றாய். இத்தனை காலமும் அத்தனை வேண்டுதல்களை வைத்து என்னிடத்திலே நீ பிரார்த்தனைகளை செய்தாய். இந்த அப்பனின் முன்னால் வந்து, அப்பனே நீதான் கதி என்று சரணடைந்தாய் அல்லவா? இப்பொழுது அனைத்தையும் நான் உன் வாழ்க்கையில் கொடுக்க தயாராகிவிட்டேன். நீ பெற்றுக்கொள்ள தயாராக இருக்க வேண்டும். என் தங்கமே, எத்தனை நாட்கள் இந்த வாழ்க்கையில் நீயும் கஷ்டமே எப்போது என்னை விட்டு ஒளியும் என்று வருத்தப்பட்டு கொண்டு இருந்தாய் அல்லவா? அந்த கஷ்டங்கள் எல்லாம் இன்று காற்றில் கரைந்த கற்பூரம் போல உன்னிடத்திலிருந்து மறையப் போகிறது. நீ உன்னுடைய விடியலில் உனக்கு எந்த பிரச்சனைகளும் இல்லை. எந்த பிரச்சனைகளையும் நீ சந்திக்க வேண்டியது இல்லை. எல்லாமே சந்தோஷமாகத்தான் இருக்கப் போகிறது. எப்படிப்பட்ட விடியலை எதிர்பார்த்தாயோ, எப்படிப்பட்ட வாழ்க்கையை ஆசைப்பட்டு வாழ்ந்துவிட வேண்டும் என்று நினைத்தாயோ, அதுபோலவே உன்னுடைய வாழ்க்கை அமையப் போகிறது. நீ உன் மனதிற்குள் வைத்திருந்த சந்தோஷங்கள் எல்லாம் அப்படியே உன் வாழ்க்கையில் பலித்துவிடப் போகிறது. இவையெல்லாம் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக உனக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்கத்தான் போகின்றது. நீ எதிர்பார்க்கின்ற விஷயங்களை எல்லாம் உன் கைகளில் தரத்தான் போகின்றது. எந்த நேரத்தில் என் பிள்ளை என்னவென்று கேட்டாலும் அதையெல்லாம் உனக்கு நிரந்தரமாக்கி கொடுக்கத்தான் இந்த கருப்பண்ண சாமி தயாராக இருக்கிறேன். என் குழந்தையே, நீ உன் வாழ்க்கையில் வரக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கெல்லாம் வேதனைப்படக்கூடாது. இந்த வாழ்க்கை உனக்கு தருவது எல்லாம் உன்னுடைய மனதினை பக்குவப்படுத்துவதற்காகத்தான் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு வரக்கூடிய பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் நீ சவாலாகத்தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த கருப்பண்ண சாமி அந்த பிரச்சனைகளுக்குள்ளே ஒரு சந்தோஷத்தை மறைத்து வைத்திருக்கிறேன் என்பதை நீ புரிந்து கொள். இப்போதும் உனக்கு துன்பங்களும் துயரங்களும் உன்னை வாட்டி படைத்த காலங்கள் எல்லாம் நீங்கி இனிமேல் இந்த வாழ்க்கையில் உனக்கு சந்தோஷமானது முழுமையாக உன்னை தழுவப் போகின்றது. இந்த சந்தோஷமான நேரத்தில் நீ எதிர்பார்க்கின்ற உதவிகள் எல்லாம் நிச்சயமாக உனக்கு கிடைக்கப் போகிறது. இனிமேல் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு பேரானந்தத்தை நிச்சயமாக கொடுக்கும். என் குழந்தைக்கு எந்த நல்ல காரியங்கள் எல்லாம் தடைபட்டு நின்றதோ அந்த நல்ல காரியங்கள் எல்லாம் உன் வீட்டிலே நடக்கப் போகிறது. இனி நீ நினைத்தது எல்லாம் உனக்கு முழுமையான மனநிறைவை கொடுக்கும். இதற்கு முன்பு சில நேரங்களில் இந்த வாழ்க்கையானது உன்னை காயப்படுத்தி இருந்தாலும், எத்தனை முறை உன்னை சோதனைகளுக்குள் தள்ளி உன்னை கஷ்டப்படுத்தி இருந்தாலும்
அதற்கு மேலான சந்தோஷத்தை தான் இனிமேல் உன் வாழ்க்கை உனக்கு கொடுக்கப் போகிறது. யார் நினைத்தும் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கப் போகின்ற சந்தோஷத்தை எல்லாம் தடுத்துவிட முடியாது. இந்த கருப்பண்ணசாமி கொடுக்கின்ற அந்த வாக்கானது உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பத்தை கொடுக்கப் போகின்றது. என் பிள்ளையே, நம்பிக்கையோடு இந்த அப்பனின் வாக்கினை கேட்கும் பொழுது இதற்கான நல்ல பலன்கள் எல்லாம் உன்னிடத்திலே வந்து சேரும். என் பிள்ளையே, இனிமேல் வரக்கூடிய ஒவ்வொரு சூழ்நிலைகளும் உனக்கான மனநிறைவை முழுமையாக கொடுத்துவிடப் போகின்றது. யாராலும் இதை உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து தடுத்துவிட முடியாது. ஆனால் நிச்சயமாக உன்னால் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள முடியும். என் பிள்ளையே, இந்த வாழ்க்கையின் மீது நீ கொண்ட அன்பு உனக்கான அத்தனையையும் செய்து கொடுக்கப் போகிறது. உன்னிடத்திலே இருக்கின்ற நேர்மறையான எண்ணங்கள் உனக்கு இந்த வாழ்க்கையில் சந்தோஷத்தை மேலும் மேலும் அதிகரித்து கொண்டே போகும். அது மட்டுமல்ல, இந்த கருப்பண்ணசாமி உன்னோடு தான் இருக்கிறேன் என்கின்ற நம்பிக்கையை எப்பொழுதும் உனக்குள் நீ வைத்திருக்க வேண்டும். அப்பொழுது உனக்கு இந்த வாழ்க்கையில் சந்தோஷமும் மன நிம்மதியும் கிடைத்துவிடும். என் பிள்ளையே, இனி வரக்கூடிய நாட்களில் நல்ல நாட்களாக அமையப் போவது என்பது சத்தியம். என் பிள்ளையே, அப்பனின் கோவில் மணி கேட்கிறதா? அந்த மணியின் ஓசை உனக்கு கேட்கிறது என்றால் நிச்சயமாக உனக்கு இது 100% பலிக்கும். இந்த அப்பன் சொல்வது ஒவ்வொன்றும் உன் வாழ்க்கையில் சர்வ நிச்சயமாக நிறைவேறும் என்பதை இப்பொழுதாவது நீ புரிந்து கொள். உனக்கு இத்தனை நாள் நடந்த விஷயங்களில் இருந்து ஏதேனும் மன கஷ்டங்களோ மன குழப்பங்களோ வந்திருக்குமானால் இனி அவையெல்லாம் உன்னை விட்டு விலகி உனக்கான முழுமையான மனநிறைவு கிடைக்கும் என்பதை நீ நம்ப வேண்டும். பிரச்சனைகளும் சோதனைகளும் இல்லாதவர்கள் இந்த உலகத்தில் யாரும் கிடையாது. எல்லோருக்கும் ஒவ்வொரு வகையான பிரச்சனைகள் இருக்கும். ஆனால் எல்லாவற்றிற்கும் ஒரு தீர்வு இருக்கிறது என்பதை இப்பொழுதாவது நீ உணரத் தொடங்கிவிட்டாய் அல்லவா? என் பிள்ளையே, அதை நீ உணரத் தொடங்கிவிட்டால் இந்த சோதனைகள் எல்லாமும் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய சாதனைகளாக மாறிவிடும் என்பதை நீ புரிந்து கொள்வாய். எல்லா நேரத்திலும் இந்த வாழ்க்கை உனக்கு வேதனைகளை கொடுக்கவில்லை. ஏதாவது ஒரு வகையில் உனக்கான சந்தோஷத்தையும் இந்த வாழ்க்கை கொடுத்து கொண்டுதான் இருக்கிறது என்பதை புரிந்து கொள். யாரோ ஒருவரால் மனம் காயப்பட்டு விட்டோம் என்பதற்காக ஒட்டுமொத்த வாழ்க்கையும் வெறுத்துவிடக்கூடாது. இது போன்ற ஒரு முடிவினை நீ எடுப்பாய் என்று தெரிந்தால்தான் சிலர் உன்னுடைய செயல்களை வேண்டுமென்றே வந்து செய்து உன்னை நாள்தோறும் காயப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். என் அன்பு பிள்ளையே, ஒவ்வொரு நாளும் உனக்கானது 24 மணி நேரம் கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அதில் உன்னிடத்திலே ஒரு நிமிடம் யாராவது குறை சொல்லிவிட்டார்கள் என்றோ, திட்டி விட்டார்கள் என்றோ, தவறாக பேசிவிட்டார்கள் என்றோ, காயப்படுத்தி விட்டார்களோ என்று அந்த ஒரு நிமிடத்திற்காக மீதி இருக்கக்கூடிய நேரத்தை நீ வீணடிக்கலாமா? அதையே நீ எண்ணிக்கொண்டு இருக்கலாமா? மற்றவர்கள் சொன்ன அந்த ஒரு நிமிட வார்த்தை உன்னுடைய ஒரு நாளை பாதிக்குமானால் அந்த இடத்திலே மாற வேண்டியது நீ அல்லவா? உன்னுடைய நிம்மதியை கெடுக்கின்ற அந்த வார்த்தையை, அந்த ஒரு நிமிடத்தை அந்த ஒரு நாளில் நீ மறந்துவிட வேண்டும். ஏனென்றால் மறதி என்பது அவ்வப்போது மனிதனுக்கு வேண்டும். அதற்காக உன்னை காயப்படுத்தியவர்களுக்கு, உன்னை துன்பப்படுத்தியவர்களுக்கு என்ன தண்டனை கொடுக்க வேண்டும் என்றெல்லாம் நீ யோசித்து கொண்டிருக்காதே. ஏனென்றால் அவரவர் செய்த வினைகளை எல்லாம் அவர்களாகவே அனுபவிப்பார்கள். இன்று உனக்கு அந்த ஒரு நிமிடம் காயம் கொடுத்ததானால் நாளை அவர்களுக்கு ஒரு நாள் முழுவதும் கூட அந்த காயத்தை கொடுக்க மற்றொருவர் வருவார். என் பிள்ளையே, இதுபோன்று சின்ன சின்ன முடிவுகளை எல்லாம் நீ தீர்க்கமாக எடுப்பாவையானால் உன்னுடைய வாழ்க்கை என்றுமே சந்தோஷமாக இருக்கும். என் அன்பு பிள்ளையே, நீ இதையெல்லாம் புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் உனக்கான முழுமையான பக்குவத்தை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும். நீ எப்பொழுதுமே தயங்காமல் முன்னெடுத்து சென்று உன் வாழ்க்கையில் முன்னேறி கொண்டே இரு. இந்த வாழ்க்கையானது உனக்கானது. உனக்கு சாதகமாகத்தான் எல்லா விஷயத்தையும் இந்த அப்பன் செய்து கொடுப்பேன். அதனால் நீ யாரிடத்திலும் கெஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை.
இந்த அப்பன் என்னிடத்திலே நீ உரிமையோடு உனக்கு என்ன வேண்டுமோ அதை எல்லாவற்றையும் கேட்கலாம். நான் உனக்கு என்னிடத்திலே முழுமையான சுதந்திரத்தையும் என்னுடைய அன்பினையும் உனக்கு முழுமையாக கொடுத்திருக்கிறேன். அதனால் அப்பனே எனக்கு இதை கொடுத்து விடு என்று நிச்சயமாக நீ கேட்கும் பொழுது இந்த அப்பன் அதை ஆராய்ந்து பார்த்து உனக்கானதை உன்னுடைய கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பேன். அதனால் உனக்கான சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும்போது அதற்காக கண்களை கசக்கிக் கொண்டு இருக்காமல், உன்னுடைய கண்ணீரை சிந்தாமல் நீ இந்த அப்பனை நினைத்து அந்த நிலையை எல்லாம் எளிதாக கடந்து விட வேண்டும். என் அன்பு பிள்ளையே, இதையெல்லாம் நீ முழுமையாக உணர்ந்து விட்டால் நாளைய விடியலில் உனக்கு கிடைக்கப் போகின்ற பெருமகிழ்ச்சியானது உனக்கு வாழ்க்கையில் என்றும் மறக்க முடியாததாக இருக்கும். இதையெல்லாம் உன் அப்பன் நிச்சயமாக கொடுப்பேன் என்ற நம்பிக்கையோடு நீ இருக்க வேண்டும். என் அன்பு பிள்ளையே, ஒன்றை மட்டும் நீ நன்றாக நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். உன்னுடைய வேண்டுதல்களை எல்லாம் உடனே நிறைவேறிவிட வேண்டும். இது நாளையே நடக்க வேண்டும். இதை செய்தால்தான் எனக்கு உன் மேல் நம்பிக்கை வரும் என்று நீ எண்ணி உன்னை நீயே சோதித்து கொண்டு இருக்காதே. ஒரே நாளில் மாற்றங்கள் வந்துவிட வேண்டும், ஒரே நாளில் அனைத்தும் நடந்துவிட வேண்டும் என்று எல்லாவற்றையும் இந்த அப்பன் உன்னிடத்திலே செய்து கொண்டிருந்தால் அது இந்த பிரபஞ்ச விதிக்கு எதிரானது அல்லவா? நீ கேட்டதையெல்லாம் அப்பன் அன்றே ஒரே நிமிடத்தில் நான் உனக்கு கொடுத்து விட்டால் ஒருவேளை உன்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் என்பதை யோசித்துப்பார். அது ஒருவேளை உனக்கு மோசமானதாக இருந்துவிட்டால் அதன் பிறகு நீ நினைத்தாலும் மீண்டும் திரும்பி வர முடியாத ஒரு சூழ்நிலை வந்துவிடும் அல்லவா? அப்படியானால் எல்லாவித சூழ்நிலையிலும் இருந்து யோசித்து விட்டு அதற்கான செயலைத்தான் உன்னுடைய வாழ்க்கையில் நான் நடத்தி காட்டுவேன். அதனால் என் செல்ல பிள்ளைக்கு உன்னுடைய வேண்டுதல்கள் நிறைவேறுவதில் காலதாமதங்கள் ஏற்பட்டால் எல்லாம் நல்லதுக்குத்தான், அதுவும் என் பிள்ளைக்குத்தான் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அது உன்னுடைய தொழில் மட்டுமல்ல, உன்னுடைய சொந்த வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, என் பிள்ளையே, உன் குடும்பம் சார்ந்த விஷயங்களாக இருந்தாலும் சரி, எந்த விஷயத்திலும் உனக்கு முடிவுகளை எடுப்பதற்கு தயக்கம் வந்தாலும் அந்த விஷயத்திற்கு பின்னால் இந்த கருப்பண்ணசாமி காட்டுகின்ற ஒரு தாமதம் உன்னுடைய நல்லதற்குத்தான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, நான் உன் மீது கொண்ட அன்பிற்கும் நீ என் மீது கொண்ட பக்திக்கும் நிச்சயமாக இந்த அப்பன் உன் வாழ்க்கையில் நான் எல்லாவற்றையும் உனக்கு செய்து கொடுப்பேன். அதற்காக நீ காத்திருக்க வேண்டும். என் பிள்ளையின் மனதில் இருக்கின்ற எண்ணங்களை எல்லாம் நான் சரியாக்கி தருவேன். அதனால் எதற்கும் அஞ்சாமல் இரு. யார் உன்னை பயமுறுத்தினாலும், யார் உன்னை வேதனைப்படுத்தினாலும், யார் உன் வாழ்க்கையை அழிக்க நினைத்தாலும் சரி, அவர்களுக்கான சரியான தீர்வை நான் நிச்சயமாக கொடுத்து விடுவேன் என்பதை நீ மறந்துவிடக்கூடாது. செல்லமே, இந்த அப்பனின் வாக்கினை நீ எப்பொழுது கேட்டாலும் சரி, உன்னுடைய வேண்டுதல்களை எல்லாம் இந்த அப்பன் முழுமையாக ஏற்றுக்கொண்டேன் என்று நீ புரிந்து கொள். என் தங்கமே, நாளை தொடங்குகின்ற இந்த விடியல் உனக்கு நிச்சயமாக மனதில் ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கச் செய்யும். அதனால் என் பிள்ளையே, நீ இந்த அப்பனின் மீது நம்பிக்கையோடு இரு. என் அன்பு பிள்ளையே, இந்த கருப்பண்ணசாமியின் ஆசீர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.